வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேசிய சீரியல் அடுத்த எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். சீதா ஸ்ருதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸ்ருதியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு யாரோ அவனை பார்க்க வந்திருக்கிறா, வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. யார் இவ, நான் இவளை பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி அம்மா கேட்குறாங்க. இவ என்னோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உள்ளே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ரூம்குள்ளே. உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா ரவி சொன்னால் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சீதா. அதெல்லாம் நான் கரெக்டாக சாப்பிட்றேன், அப்போ தானே எனக்கு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இந்த ரூமை விட்டு வெளியில் வரணுன்னா நான் எப்போவே வந்திருப்பேன், அந்த லாக்கு உடைக்கிறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஆனால் என்ன, எங்கள் அம்மா போலீஸ் கேஸுன்னு போவாங்க, தேவையில்லாத பிரச்சனைன்னு நினச்சிட்டு தான் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சீதா. இன்னும் 2 நாளைக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. வீட்டை விட்டு உங்களால் எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சீதா. சீதா கையில் ஒரு இன்விடேஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த இன்விடேஷனை வாங்கி பார்க்குறாங்க ஸ்ருதி. என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம், அந்த இன்விடேஷன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. இப்போதைக்கு உனக்கு தான் கல்யாணம், உன் பேர் தான் மாலதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து உனக்கு கல்யாணம் மட்டும் இன்வைட் பண்ணிட்டு போயிரு, அப்போ தான் என்னால் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. சீதாவுமே ஸ்ருதியோட அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க, இன்னும் 2 நாளில் எனக்கு கல்யாணம், ஸ்ருதியை அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதியோட அம்மா. அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க சீதா. வேலை பார்க்குறாரு, சரி எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதியோட அம்மா. ஐடியில் தானே வேலை பார்க்குறாங்க, அது சொல்ல வேண்டியதானே சீதா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஸ்ருதி. நீ ரொம்ப லக்கி, உங்கள் வீட்டில் உன்னோட லவ் மேரேஜை அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அடுத்ததா முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. முத்து மீனாட்ட சொல்கிறாரு, நான் சவாரிக்கு கிளம்புறேன், நான் வெளியூர் போகிறேன், வர 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிரு மீனா அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடிலாம் வெளியூர் போகணும் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக கிளம்பிடுவேன், ஆனால் இப்போ ஏதோ மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன்னு, எதை மிஸ் பண்ணுறீங்க, இந்த சார்ஜரையா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா. நான் இதையா மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. வேறு எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இந்த சீப்பை தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீங்கள் கையில் தானே சும்மா இப்படி தலையை சீவிட்டு போவீங்க, இப்போ என்ன பரட்ட தலைக்கு சீப்பெல்லாம் தேடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை ரொம்ப ஓவராக பேசுகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீங்கள் தான் எதையும் மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உண்மையிலே நான் உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எனக்கும் உங்களை பார்க்காம ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஏன் உன்னை திட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. திட்டுறதுக்கு தான் அத்தை இருக்கிறாங்கல்ல, உங்களை பார்க்காம தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இன்னும் 2 நாள் தானே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனாவுமே வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புகிறாங்க முத்துவை. அடுத்ததா சீதா ரவியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஸ்ருதியை பார்த்து பேசினியா, ஒரு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு ரவி. இன்னும் 2 நாளையில் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்கேயும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சீதா கேட்குறாங்க. அங்கெல்லாம் ஸ்ருதி அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் ஈஸியாக அவங்க அப்பாவுக்கு போயிடும் அவ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு ரவி. நீ தான் ஹெல்ப் பண்ணணும் சீதா அப்படின்னு சொல்கிறாரு ரவி. நீங்கள் கடை வச்சிருக்கிற கோவிலில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அங்கே இருக்கிற ஐயர்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல, நீ சொன்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா அங்கே தானே இருப்பாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் எங்கள் அம்மாவே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. உங்கள் அம்மாவை கடைக்கு வர விடாமல் நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. சரி, என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. கோவிலில் சாட்சி கையெழுத்து போட சொல்லுவாங்க, ஸ்ருதிக்கு நான் போட்டுறேன், நீ யாரை கூப்பிட்டு வர போகிற அப்படின்னு கேட்குறாங்க சீதா. நான் முக்கியமான ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அடுத்ததா ஸ்ருதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஸ்ருதி இப்போ அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க, இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது, அப்போ மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகவே கூடாது அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இப்போது பிஜுவுக்கு கால் பண்ணுறாங்க. இன்னும் 2 டேஸ் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அங்கே நான் போகிறப்ப நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் இதுக்கு ஒன்று கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு பிஜு கேட்குறாரு. அவள் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபாரின் போயிடுவா, அதனால உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. சரி, ஃபஸ்ட் டைம் நீ என்னை இப்படி கேட்டிருக்க, நான் கண்டிப்பாக ஒன்று கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பிஜு. அடுத்ததா முத்து மீனாவுக்கு கால் பண்ணுறாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என்ன மீனா, ஏதோ பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்குறாரு முத்து. முழுசாக 1 நாள் ஆச்சுல, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உன் கையால் சாப்பிட்டுட்டு எனக்கு வெளியில் சாப்பிட்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இன்னைக்கு நைட் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் வரதுக்கு இன்னும் 1 நாள் ஆகும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நைட்டு எங்கே தூங்குவீங்க, நீங்களும் ரூம் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. நான் கூப்பிட்டு வந்தவங்களாம் பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து.
அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது சின்ன ஹோட்டலில் ரூம் போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் எதுக்கு, அதான் கார் இருக்குதுல்ல, நான் கார்லேயே தூங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. கார்லன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. என்ன மீனா பண்ண சொல்கிறேன், எங்களை மாதிரி டிரைவரோட பொழப்பே அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எங்கே இடம் கிடைக்குதோ அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.